character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Fit for friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 11th commerce class. So in this class we are going to discuss about chapter 3 from unit 1, that is classification of business activities. Okay ma, listen, chapter 3 la pathina classification of business activities. Okay, so business nale namakku theriyum illaya, so or amount invest panni adula irundhu நம்ம profit earn பண்றது தான் business இல்லையா. so adula run ஆயிட்டு கூடிய என்னென்ன சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்றோம் இல்லையா, so that is called activities. so அந்த activitiesலாம் எப்படி classify பண்றாங்க, எப்படி வந்து divide பண்றாங்க அப்படின்றத we are going to discuss about in this chapter. Okay, let us see the introduction. The manufacturer produces the goods for the consumer at one point of location. So the manufacturer means a producer இல்லையா, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர் தான் என்னன்னு சொல்கிறோம், மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மேனுஃபேக்சரை எங்கேருந்து அவரோட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அவரோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்காது. ஓகே, ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் அவரோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சர் ப்ரொடியூசஸ் தி குட்ஸ் ஃபார் தி கன்சியூமர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன். ஸோ யாருக்காக இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஃபார் தி கன்சியூமர். ஓகே, ஸோ அவங்க யாருக்கெல்லாம் இந்த பொருள் தேவைப்படுதோ, ப்ராடக்ட் தேவைப்படுதோ, ஸோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்காக ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவர் தான் மேனுஃபேக்சர். ஓகே, தே டிஸ்ட்ரிபியூட் தி குட்ஸ் டு ஃபைனல் கன்சியூமர் த்ரூ இன்டர்மீடியரிஸ் லைக் ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தி லைக். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருளை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாரு ஒரு கன்சியூமருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்டர்மீடியரிஸ் மூலமா. ஸோ இன்டர்மீடியரிஸ் அப்படின்னா யார், நடுவில் இருக்க மிடில் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மிடில் மேன் யாரெல்லாம் இருக்கலாம், லைக் ஹோல்சேலர். ஸோ ஒரு பொருளை ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வாங்குவோம் இல்லையா, ஸோ அவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம், ஹோல்சேலர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரீட்டைலர், ஸோ அந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக வச்சு சேல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்கள தான் வந்து ரீட்டைலர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு ஷாப்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஆர் ஆல் இன்டர்மீடியரிஸ். ஓகே, ஸோ இவங்க மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு தி கன்சியூமர். ஓகே, ஆல் திஸ் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு தி பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போதான் நம்ம வர போகிறோம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்றது. ஆல் திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் தென் அதை என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே கன்சியூமருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, ஒரு பிளேஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறாங்க இல்லையா. பிளேஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த பிளேஸ்லேருந்து டு தி பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ யாருக்கு தேவைப்படுதோ கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எந்த பிளேஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு கன்சம்ஷன் பிளேஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது, அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ராசஸ்க்கு பேர் தான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டினா என்னது, ஆல் this process taking place from the point of production to the point of consumption or collectively called as business activities. Okay, next, all business activities can be classified into two broad categories. Okay, so இப்போ தான் நம்மளோட கிளாசிஃபிகேஷனுக்கு வர போகிறோம். என்னன்னா இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி they are classified into two categories. Okay, let us see. The first one is industry and the second one is commerce. Okay, so first category is industry. So industry and commerce இது நம்ம ரெண்டுமே என்னது, நம்ம காமர்ஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஓகே,
ஸோ இந்த இண்டஸ்ட்ரினா என்ன அண்ட் காமர்ஸ்னா என்ன, let us see the brief. ஸ்டார்ட் பண்ணேன். So let us see the industry. Industry refers to economic activities. So what is meant by industry அப்படின்னா, industry refers to economic activities அப்படின்னு சொல்கிறாங்க, which are connected with conversion of resources into யூஸ்ஃபுல் குட்ஸ். ஏன்னாவா அவங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல் குட்ஸாக வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுற இடம் தான் என்னன்னு சொல்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் which are connected with conversion of resources. ஸோ இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தட் மீன்ஸ் வளங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுறாங்க கன்வெர்ட் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல் குட்ஸாக நம்மளுக்கு கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ அதை பண்ணுறக்கூடிய இடம் அப்படின்றது தான் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the production side of business activities refers to as industry. that means production side. ஓகே, ஸோ எந்த ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் அப்படின்னா that place is called as industry. ஓகே, the production side of business activity is referred as industry. Generally, the term industry is used for activities in which mechanical appliances and technical skills are involved. So generally the term industry எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா லைக் மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ். ஸோ நிறைய மிஷின்ஸ் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் வைஸாகவும் நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் அதுக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்னு தான் இந்த டேர்ம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ் as well as breeding and raising of animals. So not only that, என்னவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடியூசிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ். ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறது அண்ட் தென் அதை ஒரு எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அந்த ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இன்வால்வ் ஆகிருக்கு. நாட் ஒன்லி தேட் பட் ஆல்சோ ப்ரீடிங் அண்ட் ரைசிங் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸோட ரீப்ரொடக்ஷன், ஸோ அதையும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். The term industry is also used to means group of firms producing similar or related goods. So the term industry is also used to mean group of firms producing similar or related goods. ஒரு இண்டஸ்ட்ரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராடக்ட்டை பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லை அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல் குட்ஸ் ஃப்ரம் காட்டன். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே என்னது காட்டன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்போ இது பர்டிகுலராக என்னது ஒரு ரிலேட்டட் குட்ஸை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வந்து டெக்ஸ்டைல் என்ற ஒரு நேம் சிமிலராக இருந்துகிட்டே இருக்குது இல்லையா. Similarly, electronic industry would include all firms producing electronic goods and so on. So electronic industry அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஒன்லி எலக்ட்ரானிக் வைஸ் என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ ஸோ அதெல்லாம் மட்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கும் தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து செப்பரேட்டாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தர், இன் காமன் parlance, certain services like banking and insurance are also refers to as industry. Say banking industry, insurance industry, etc. So இந்த மாதிரி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் மட்டுமே இண்டஸ்ட்ரி கிடையாது, பட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பர்டிகுலர் சர்வீசஸ் லைக் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே என்னதான் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்டரில் வருது. ஓகே, லைக் பேங்கிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏன்னா இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். நாட் ஒன்லி தட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில பிஸ்னஸும் என்ன தான் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, let us move to the next topic kinds of industry. Okay, so industry na enna paathom adula enna kinds irukku, let us see. Industry may be classified into two broad categories. Again it is classified into two categories. Let us see. The first one is on the basis of activity and second one is on the basis of size. Okay, so activity based பண்ணியும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதான் அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அங்கே என்னென்னலாம் செயல்பாடுகள் நடக்குது அதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை தான் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சைஸ் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. ஓகே, ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். ஓகே, ஸோ சைஸ்னா நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், எக்ஸல், லார்ஜ் அப்படின்னு நம்ம ஒரு சில ஷர்ட் எடுக்கக்கூடியோ இல்லை ட்ரெஸ் ஏதாவது வேறு ஏதாவது எடுக்கக்கூடியோ நம்ம என்ன பண்ணுவோம் சைஸ் பார்த்து எடுப்போம் இல்லையா. ஸோ லைக் தட் இண்டஸ்ட்ரியிலையும் என்ன இருக்குது அப்படின்னா
அப்படின்னா சைஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, let us see on the basis of activity again classified into 3 categories. The first one is primary and second one is secondary and tertiary. Okay, that is first, second, third. Okay, so first, second, third தான் என்னன்னு சொல்றாங்க, primary, secondary and tertiary அப்படின்னு சொல்றாங்க. Okay, and then primary again classified into 2 types, that is extraction industry and second one is genetic industry. Okay, so extraction industry, genetic industry அப்படினா நம்ம brief ஆ read பண்ணுவோம், அப்ப நான் உங்களுக்கு explain பண்றேன். And then secondary industry again classified into 2 types. The first one is manufacturing industry and then construction industry. So manufacturing industry, construction industry again brief ஆ நம்ம பார்க்க போறோம். And again manufacturing industry classified into 3 types. The first one is analytical industry and then synthetical industry and then processing industry. Okay, and tertiary industry la pathina indha oru classification illa. Okay, come to the on the basis of size. Okay, so size base panni eppadi la industry divide agudhu. The first one is micro industry, that means romba chinna types of business run பண்றாங்களா குட்டி சைஸ்ல, so அதெல்லாம் வந்து micro industry. And then small ஓரளவு okay அப்படின்றது தான் வந்து small industry. And then medium நார்மலா இருக்கும். And then large ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய industry தான் large type of industry அப்படினு சொல்லுவோம். Okay, so these are the kinds of industry. Okay, first one on the basis of activities. Okay, so activities based பண்ணி என்னென்ன நம்ம பார்த்தோம், first one primary industry, secondary industry and then tertiary industry. So மூணு பார்த்தோம் இல்லையா, so அதான் one by one இங்கே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Let us see the first one, primary industry. Okay, so primary அப்படின்னாலே என்னது, first stage அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீ primary ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்னது, அப்படிதான் ஸ்டார்டிங் லெவல். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எஜுகேஷனை அப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் கற்றுக்குறோம் இல்லையா, லைக் ப்ரீகேஜி, எல்கேஜி, லைக் தட். ஓகே, ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, primary school அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் தட் primary industry. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்றத let us see. The primary industry is concerned with production of goods with the help of nature. So இந்த primary industry ல வந்து goods வந்து produce பண்றாங்க with the help of what, with the help of nature. So nature பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுல இருந்து ஒரு ப்ராடக்டை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில், இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி. ஓகே, இட் இஸ் அ நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஓவராலாக என்ன ஓரியன்டாக இருக்கும், நேச்சர் ஓரியன்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் இன்வால்வ் ஆகாது. ஓகே, which requires very little human efforts. ஸோ இதுக்கு எவ்வளோ ஹியூமன் எஃபர்ட்ஸ் போட்டாவா போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெரி லிட்டில். ஓகே, கொஞ்சமான ஹியூமன் எஃபர்ட்ஸ் இருந்தாலே போதும், என்ன ஆகலாம், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, let us see the example. Example for primary industry are agriculture, farming, forestry, ஃபிஷ்ஷிங், ஹார்டிகல்ச்சர், எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன, எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரிக்கு, லைக் அக்ரிகல்ச்சர், விவசாயம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரியில் வரும். ஓகே, திஸ் இண்டஸ்ட்ரி மே பி ஃபர்தர் சப்டிவைடட் ஆஸ் ஃபாலோ. ஸோ அகெயின் பிரைமரி இண்டஸ்ட்ரி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 categories. Okay, the first one is extractive industry. So extractive industry அப்படின்னா என்ன, this industries extract or draw out products from natural resources. Okay, so natural resources, இயற்கை வளங்கள்லேருந்து ஏதாவது ஒரு சில ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ that type of industry is called extractive industry. So extractive industry supply some basic raw materials that are mostly products of geographical or natural environment. So இதிலேருந்து வரக்கூடிய பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி எதுலேருந்து இருக்கும், எந்த ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சில ப்ராடக்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி ஆர் usually transferred into many other useful goods by manufacturing industry. ஸோ அது மாதிரி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு யூஸ்ஃபுல் குட்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க த்ரூ எது மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மூலயமா அதுலேருந்து எடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல், தட் மீன்ஸ் நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை ஒரு யூஸ்ஃபுல் குட்ஸாக வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க த்ரூ எந்த இண்டஸ்ட்ரி மூலயமா, இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மூலயமா. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் industries include farming, mining oil, drilling, hunting and fishing operation. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், சேம் அதே அக்ரிகல்ச்சர், மைனிங், ஹண்டிங் அண்ட் ஆயில் ட்ரில்லிங், இது எல்லாமே வந்து என்ன எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியோட எக்ஸாம்பிள். ஓகே, எண்ணெய் சுத்திகரிப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ், தட் மீன்ஸ் ரா மெட்டீரியல்ஸாக வச்சு அதுலேருந்து ஒரு பொருளை
எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. This industries remain engaged in breeding plants and animals for their use in further reproduction. ஸோ இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஹியூமன் வாண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நான்வெஜ் தேவைப்படுது இல்லையா. நம்ம எப்பயுமே வந்து வெஜிடேரியன்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நான்வெஜ், தட் மீன்ஸ் அனிமல்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நான்வெஜ்க்காக இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க, அது ரீப்ரொடக்ஷன் நிறையா பண்ணால் மட்டுமே என்ன ஆகும், எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து அது அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில அனிமல்ஸை என்ன பண்ணுறாங்க, பிளான்ஸை வந்து இவங்க இந்த இண்டஸ்ட்ரி மூலமா அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. The seeds, nursery companies, poultry, dairy, piggery, hatcheries, nursery, fishery, apiary, etc. are classic example of genetic industry. ஸோ இது எல்லாமே வந்து என்னது, இதை மாட்டு தொழுவம் வச்சுருப்பாங்களே. ஸோ அப்போ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பால்ட்ரி, டைரி, ஸோ அந்த மாதிரி பிகரி பண்ணி வளர்க்குறது. ஸோ இது மாதிரி நிறைய திங்ஸ், மீன் வளர்க்குறது, இது எல்லாமே வந்து என்ன எதில் வருது அப்படின்னா இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா வருது. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் secondary industry. Okay, so next stage, primary stage over. Primary industry again classified into two types. The first one is extractive industry and second one is genetic industry. Okay, so let us see the secondary industry. What is meant by secondary industry? These are concerned with using the materials which have already been extracted at the primary stage. So இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே பிரைமரி ஸ்டேஜில் ஒரு பொருள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க, இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஸோ அப்போ ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் such material to produce goods for final consumption of a further processing by other industrial units. ஸோ இந்த ப்ரைமரி ஸ்டேஜில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரை என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அண்ட் தென் செகண்டரி இண்டஸ்ட்ரிக்கு அந்த ப்ராடக்ட் வரக்குள்ள அதை இன்னொரு ஒரு ஃபினிஷ்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியோட ஜாப். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க, திஸ் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் சச் மெட்டீரியல்ஸ், தட் மீன்ஸ் ப்ரைமரி ஸ்டேஜ்லேருந்து வந்த மெட்டீரியல்ஸ், அதை தான் என்ன சொல்கிறாங்க, சச் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் ஃபார் ஃபைனல் கன்சம்ஷன். ஸோ ஃபைனலாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இல்லை அப்படின்னா ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் அகெயின் அது வேறு ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அந்த ப்ராசஸிங்க்கும் என்ன நடக்குது, இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில் ஜாப் நடத்திட்டு இருக்கு பை அதர் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ். For example, mining of an iron ore is an primary industry. என்ன சொல்கிறாங்க, mining of an iron ore is an primary industry. இது அயன் ஓர் எடுக்கிறாங்க இல்லையா சுரங்கத்துலேருந்து, ஸோ அது எல்லாமே வந்து எந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸாம்பிளாக ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. பட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் பை வே ஆஃப் ஃபர்தர் ப்ராசஸிங், அதை ஸ்டீலாக மாற்றுறது எந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க, இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரி மே பி ஃபர்தர் டிவைடட் ஆஸ் ஃபாலோ. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரினா என்ன, ப்ரைமரி இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரையும் ஒரு ப்ராடக்டை முடிச்சு கொடுப்பாங்க, அண்ட் தென் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியோட ஜாப் சரிங்களா. அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியிலே என்ன அது ஃபர்தர் டிவைட் வருது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிமா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் என்கேஜ் இன் ப்ரொடியூசிங் குட்ஸ் த்ரூ ப்ராசஸிங் ஆஃப் raw materials and thus creating from utilities. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை இவங்க கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, they bring out diverse finished products which we consume or use. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபினிஷ்டு ப்ராடக்டை இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, through the conversion of raw materials are partly finished materials in the manufacturing operation. ஸோ இது மூலயமா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் மூலயமா ஓகே ரா மெட்டீரியல்ஸ்லேருந்தோ இல்லை பாதியாக ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஒரு பொருள், ஸோ அது மூலயமா நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபினிஷ்டு குட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறது எதோட ஜாப் அப்படின்னு பார்த்தா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஜாப். And then manufacturing industry may be further divided into 4 categories. Again, this manufacturing industry divided into how many categories ma? 4 categories. Okay, on the basis of method of operation for production. So எப்படிலாம் வந்து இந்த 4 categories இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The first one, analytical industry. So அந்த method of operation எப்படி அந்த எந்த மெத்தடில் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அகெயின் கேட்டகரிஸ் வருது. First one, analytical industry, which analyzes and separates different elements from the same material as in the case of oil refinery. So
இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ரா மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக செப்பரேட் ப்ராடக்ட்ஸை அனலைஸ் பண்ணுறாங்களாம். ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் என்னன்னு சொல்கிறாங்க, அனலைட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு பொருள் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நிறையா அதுலேருந்து பிரித்து எடுப்போம் இல்லையா. ஒரு பென் எடுத்தாலே அதுலேருந்து ஒரு கேப் வருது, அண்ட் தென் அது கீழே ஒரு ரீஃபில் மூடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மூடி அண்ட் தென் உள்ளே இருக்க ரீஃபில், அது மேலே இருக்க அந்த கவர், இது எல்லாமே தனித்தனியாக வருது. ஆனால் இது எல்லாமே எந்த ப்ராடக்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம், சேம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிறோம், ஒரு பென்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, which analyzes and separates different elements from the same material. ஒரே ஒரு மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை பிரித்து எடுக்கிறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த அனலைட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இன் கேஸ் ஆஃப் ஆயில் ரிஃபைனரி அப்படி. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆயில் ரிஃபைனரி. இப்போ ஆயிலே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்து பிரித்து எடுப்பாங்க இல்லையா, அதுதான் ஆயில் ரிஃபைனரி எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் synthetic industry, which combines various ingredients into a new product, as in the case of cement. ஸோ இந்த சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நியூ ப்ராடக்டாக கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ அப்போ நியூ ப்ராடக்டாக கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி. இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், நிறைய ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஏதாவது ஒரு பொருளை ரெடி பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம கேசரி பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் இன்க்ரீடியன்ஸு, அதுக்கு ரவை தேவைப்படும் இல்லையா. ஸோ ரவை, சர்க்கரை, இது எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கேசரி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி என்ன பண்ணணும், இங்கே ஒரு சில பர்டிகுலர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பர்டிகுலர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொண்டு வராங்க. லைக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, சிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு க்ளே, லைம் எல்லாமே ஒன்றா சேரணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தான் உனக்கு சிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் உனக்கு சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் நீ வந்து கேசரின்னு எழுதக்கூடாது சரியா, என்னென்னு எழுதணும், சிமெண்ட்டுன்னு எழுதணும். ஓகே, அண்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த எண்டிங் இட்செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் இந்த இண்டஸ்ட்ரியோட ஜாப், விச் இன்வால்வ்ஸ் சக்ஸசிவ் ஸ்டேஜ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், ஆஸ் இன் தி கேஸ் ஆஃப் சுகர் அண்ட் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, ஒரு சக்ஸசிவ் ஸ்டேஜ் வரையும் கொண்டு போகுது. இந்த இண்டஸ்ட்ரி மூலிமா ஒரு ப்ராசஸ் நடக்குது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்காக அப்படின்றது தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இஸ் சுகர் அண்ட் பேப்பர். அண்ட் தென் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வந்து அசம்பிள் பண்ணுறது, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன இண்டஸ்ட்ரி, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, which assembles different components parts to make a new product. என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க டு மேக் அ நியூ ப்ராடக்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி இஸ் டெலிவிஷன், கார் அண்ட் கம்ப்யூட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் எடுத்தோம் அப்படின்னா என்னது, எடுத்தோடனே கம்ப்யூட்டர் வந்துடாது இல்லையா. ஸோ மானிட்டர் இருக்கணும், கீபோர்டு அண்ட் தென் மவுஸ், ஓகே, சிபியூ. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ லைக் தட் கார். ஸோ கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோரும் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்ஜின் அது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ராப்பராக அலைன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கார் கிடைக்கும். ஸோ லைக் டெலிவிஷன். ஸோ இது எல்லாமே ஒரு அசம்பிள் பண்ணுறோம், அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியை தான் என்னன்னு சொல்கிறாங்க, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so next one we are going to see is construction industry. So construction industry என்ன வருது, this industries are involved in the construction of building, dams, bridges, roads as well as tunnels and canals. So இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா ஒரு இது பில்ட் பண்ணுறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைக் பில்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வேறு பெரிய பெரிய டேம்ஸு, பிரிட்ஜஸ், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க இல்லையா, ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே எந்த இண்டஸ்ட்ரிக்கே வருது அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கே தான் நம்ம வரும். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துங்க. So next topic is tertiary industry or service industry. So the tertiary industry என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா they do not produce any types of goods. Okay, so எந்த ஒரு பொருளையும் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தேட் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ணி அது மூலயமா சர்வீசஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அண்ட் செல் தெம் அட் யா ப்ராஃபிட். ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸோ இல்லைனா ஃபினிஷ் பண்ண ஒரு பொருளை வந்து ப்ராஃபிட்க்கு விற்கிறதோ சேல் பண்ணுறதோ, ஸோ இது எல்லாமே வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் ரன் ஆகுது அப்படின்னா த tertiary industry or service industry. Okay, they help trade industry and commerce. So this type of industry providing help to the trade industry and commerce. This term also includes auxiliaries to trade like banking, insurance, warehouse
advertisement etc. ஸோ இந்த டேர்ம் இதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்னு வருது இல்லையா. ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் என்னவும் வருது அப்படின்னா லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர் ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் தானே பீப்புள்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இந்த டெர்ஷியரி இண்டஸ்ட்ரி கீழே வருது. ஓகே, ஸோ டெர்ஷியரி இண்டஸ்ட்ரினா என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டைப் ஆஃப் குட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சர்வீசஸோ இல்லைனா வந்து ஒரு பொருளை வந்து ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா டெர்ஷியரி இண்டஸ்ட்ரியில் வருது. அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஃபார் டெர்ஷியரி இண்டஸ்ட்ரீஸ் பேங்கிங்ஸ், இன்சூரன்ஸ், வேர் ஹவுஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். So move to the next topic, that is classification of tertiary industry. Okay, so tertiary industry na enna paadhom, adoda classification. Okay, so adu eppadi la classify agudhu, enna types of services la avanga provide பண்றாங்க. The first one is personalized service. Individuals and private institutions selling their services to others. Example, plumber, servant maid, etc. So personalized service அப்படின்னா ஈவன் இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸை சேல் பண்ணுறாங்க. ஓகே, சர்வீஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு வரோம் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சர்வீஸ் அவரோட இண்டிவிஜுவல் சர்வீஸ் அவர் ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணுறாரு, நம்ம எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்குறாரு இல்லையா, லைக் பிளம்பர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்கவுங்க ஓன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுவும் வந்து இந்த பர்சனலைஸ் சர்வீஸில் வரும். அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் வச்சுருப்பாங்க, லைக் டேங்க் கிளீனிங்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே ஹவுஸ் கிளீனிங் இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு சில சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா பர்சனலைஸ்டு சர்வீஸ். And second one is public service, like government hospitals, schools, police stations and government offices. So இதெல்லாமே வந்து எந்த கேட்டகரியில் வருது, public service. So they are rendering services to the public. Okay, provide services to the public on behalf of the government without profit motive. So கவர்மெண்ட்க்கு இன்ஸ்டடாக கவர்மெண்ட்க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்க வந்து சர்வீஸ் பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க வித்தவுட் என்ன மோட்டிவில், ப்ராஃபிட் மோட்டிவில் இல்லை. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு அதுக்கான சேலரி கிடைக்கும், ரெமுனரேஷன் கிடைக்கும், பட் மோட்டிவ் என்ன அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ் தான். ஓகே, அங்கே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் எதுவும் கிடையாது. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் public service. So example for public services are government hospitals, schools, police stations and then government offices etc. And third one, distributive service. So transportation, warehousing, logistics, salesmanship etc. comes under this type of service. So distributive service means ஒரு பொருளை வந்து one place to another place எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ அதெல்லாம் எது மூலயமா பண்ணுறாங்க அப்படின்னா லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் மஸ்ட் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து தேவைப்படும். ஸோ டிரான்ஸ்போர்ட் மூலயமா அண்ட் தென் வேர் ஹவுசிங், குடவுன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கங்கே வந்து வேர் ஹவுஸ் வச்சு அதில் சேவ் பண்ணி அண்ட் தென் அதை என்ன பண்ணுறாங்க அந்த டைமிங்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ்மேன்ஷிப். ஸோ இது எல்லாத்து மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண பொருளை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் they are transferring. Okay, so this is called as distributive service. Okay, and then financial service. So financial service அப்படினாலே நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஃபினான்ஷியல் வைஸாக அவங்க சர்வீஸ் எல்லாமே வந்து ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், லைக் பேங்கிங், ஃபேக்டரிங், accounting and insurance. So etc. all grouped under this type of services. So இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேங்கிங் மூலமா அண்ட் ஃபேக்டரிங், அக்கௌண்டிங், இன்சூரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் தி பப்ளிக். ஓகே, ஸோ அப்போ என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் என்னன்னு தெரியுதா. ஸோ ஃபினான்ஸ் மூலமா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து எந்த கேட்டகரியில் வராங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலமா வராங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங் அண்ட் insurance. And fifth one is Quaternary Services. Professional or specialized skill and high technology are used to provide this type of services. So இந்த சர்வீசஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலோ இல்லைனா ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில் பர்சன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களால மட்டுமே இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, லைக் டீச்சர், டாக்டர், இன்ஜினியர். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்னது பர்டிகுலர் ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்கும். அண்ட் தென் அவங்கள என்னது அதில் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களால மட்டுமே இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ that's why this services are comes under Quaternary Services.
Example for quaternary services are software development, auditing, research and development etc. ஸோ எல்லாமே வந்து என்னென்ன ப்ரொஃபஷனலில் இருக்காங்களோ ஸோ எல்லாமே எந்த சர்வீஸில் வருது அப்படின்னா குவாட்டர்னரி சர்வீஸில் வருது. ஓகே, லைக் டீச்சர், டாக்டர், சொன்ன இல்லையா, நர்ஸ், ஸோ அவங்களாம் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கும். That's why they are rendering quaternary services. And the last services, quaternary service. What does mean by quaternary service? Let us see. New ideas are generated, new technologies are evolved, new policies are implemented by selected individual experts. Their decisions influence nations and international institutions etc. That is inventors. Okay, so இந்த culinary serviceனா என்னென்ன வரும் இந்த சர்வீஸில் அப்படின்னு பார்த்தா ஒரு புது புது ஐடியாஸ், நியூ புது புது டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, புது புது பாலிசிஸ், இது எல்லாமே வந்து எந்த சர்வீஸில் வருது அப்படின்னா இந்த culinary servicesல வருது. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நியூ ஐடியாஸ், நியூ டெக்னாலஜிஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா culinary service. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி services. ஓகே, ஸோ இன் tertiary industry. ஸோ இதுலேருந்து நம்ம எந்த வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்டேஜ், அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்கமிங் கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ். ஸோ சைஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரையும் நம்ம நடத்திருக்கட்டில் புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ் அகேன். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.